வெங்கட்டோட ஃப்ரெண்டு. சூப்பர் டைப். என்னன்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். யாரா இருக்கும் அந்த காயத்ரி? திடீர்னு ஏன் லவ்ல வந்து இம்சை பண்றா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பேசாம வெங்கட் கிட்ட லவ் சொல்லிடலாமா? ஐயோ, அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. இப்படியே எத்தனை நாள் தான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது? வேற வழியே இல்ல. நாமளா நம்ம லவ்வ ஓபன் பண்ணி சொன்னதான் உண்டு. இல்லனா எவ்வளவு ஒருத்தி வந்து கொத்திட்டு போயிடுவாளே. The number you have dialed is currently busy. Please try again later. என்ன இவன் யார் கூட பேசிட்டு இருக்கான்? The number you have dialed is currently busy. Please try again later. என்ன இவன் ரொம்ப நேரமா போன்ல பேசிட்டே இருக்கான்? ஒருவேளை அந்த காயத்ரி கிட்ட பேசுறானோ? ஆமா ஆமா. சரி ஓகே. சரி ஓகே பாய். என்ன அனு ஃபோன் பண்ணிருக்கா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். The number you have dialed is currently busy. Please try again later. இன்னும் போன்ல அவ கூட தான் பேசிட்டு இருக்கான் போல. போன்ல யார் கூட பேசிட்டு இருக்கா? ஹலோ. அனு சொல்லு. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஆமா வெங்கட், நான் ரொம்ப நேரமா உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீ யார் கூட பேசிட்டு இருந்த? அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ சொல்லணும். அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு உன்னை நேரில் பார்க்கணும். காலையில 8 மணிக்கு நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோம்ல, அந்த பார்க்குக்கு வந்துடுறியா? ஓகே அனு. அப்பாடா, நாளைக்கு உன்னை வர வச்சு நேர்ல பார்த்து நம்ம லவ் சொல்லிட வேண்டியதுதான். டேய் மச்சான், யாரா போன்ல? அனுடா. என்னவா? ஏதோ முக்கியமான விஷயம் பார்த்து பேசணுமா? நாளைக்கு காலைல பார்க்ல மீட் பண்ணலாம்னு சொல்றா. முக்கியமான விஷயமா? ஆமாண்டா. மச்சான், நீ ஒண்ணு பண்ணு. திரும்பவும் அவளுக்கு போன் பண்ணி, சாரிப்பா சொல்ல மறந்துட்ட, நாளைக்கு என் ஃப்ரெண்டு காயத்ரி வரா, அவளை பிக்கப் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட் போறோம்னு சொல்லிடு. எதுக்குடா? மச்சான், இந்த குமார் சொன்னா ஒரு கருத்து இருக்கும். நீ போன் பண்ணி சொல்லுனா சொல்லு மச்சான். ஓகே. என்ன வெங்கட்? அனு, நாளைக்கு காலையில எனக்கு ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கு. என்ன கமிட்மெண்ட்? என் ஃப்ரெண்டு காயத்ரி இருக்கால. ஆமா. காயத்ரியை பிக்கப் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட் போக போறோம். அப்படியே ஃபுல் டே 2 பேரும் ரவுண்ட்ஸ்ல தான் இருக்க போறோம். அதனால நாளைக்கு ஈவினிங் வேணாம், நாளைக்கு வேணா, முடிஞ்சா மீட் பண்ணலாம். ஓகே பாய். மச்சான் சூப்பர்ரா. நான் சொன்னதை விட வலுவா சொல்லிருக்க மச்சான் நீ. சரிடா, இப்ப எதுக்கு என்ன அந்த மாதிரி சொல்ல சொன்ன? நாளை காலைல அவ அங்க வருவா. அப்படி வந்தான்னா கண்டிப்பா உன் மேல அவளுக்கு லவ் இருக்குன்னு அர்த்தம் மச்சான். லவ்வா? பாஸ் கூப்பிட்டீங்களா பாஸ்? வாரன் பேர். நீ ஒரு வேலை பண்ண, இந்த செக் ஒன்று தர்றேன், பேங்க்ல போயிட்டு என்கேஷ் பண்ணிட்டு வா. இந்த எவ்வளோ பாஸ்? 10 lakhs வித்ட்ரா பண்ணிட்டு வா. 10 lakhs. ஓகே பாஸ். பாஸ் பாஸ் இந்த 10 lakhs எதுக்கு பாஸ்?
ஜோ நீ என்ன பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா கேள்வி எல்லாம் கேட்குற காரணம் சொன்னாதான் செய்வியா அதுக்கு இல்ல பாஸ் 10 லட்ச ரூபா எடுத்துட்டு சொல்றீங்க மஞ்சப்பை எடுத்துட்டு போடுமா இல்ல கட்டப்பை எடுத்துட்டு போடுமா அதுக்காக கேட்டேன் பாஸ். கொடுத்தாதையா போயா போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாயா இல்ல பாஸ் உங்க பிஏன்ற முறையில காரணத்தை தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் பாஸ். பஞ்சு மிட்டை வாங்குறதுக்கு பஞ்சு முட்டாயா 10 லட்ச ரூபாய்க்கா? யோ இங்க பாயா நானே சக்திக்கு தெரியாம கல்யாணம் ஏற்பாடு பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீயே கேள்வி மேல கேள்வி கேட்டு மாட்டி விட்டுற போல. சாரி பாஸ் இப்ப எப்படி மெயின்டைன் பண்ற மட்டும் பாருங்க. போ போ ஓகே பாஸ் இப்பயே போறேன் பாஸ். பஞ்சு மிட்டாய் அந்த ரோஸ் கலர்ல இருக்குமே அந்த பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு என்ன. அப்பாடா நல்ல வேலை இவன் நம்ம பேசுனது பெருசா கவனிக்கல. ஹலோ பிரேம் சொல்லுங்க பிரேம். ஓ அப்படியா ஷோர் நான் இப்போவே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறேன். தேங்க்யூ பாய். அச்சோ இப்போ ரன்பீர் வேறு பேங்க்குக்கு அனுப்பிட்டோம். சங்கீதா இந்த ஃபைலை போய் ரெடி பண்ணி வச்சிட்டோமா போமா. ஓகே. பாஸ் பாஸ் சொல்லுங்க பாஸ். ரன்பீர் பேங்க்குக்கு கிளம்பிட்டியா? இல்ல பாஸ் ஆபீஸ்ல தான் இருக்கேன் இப்ப கிளம்பிடுவேன். ஓகே நல்லதாக போச்சு. நீ இப்போ பேங்க்குக்கு போக வேண்டாம். பிரேம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து மிஸ்டர் பிரேம் ஃபோன் பண்ணார். அவரோட இன்வாய்ஸு பில்ஸு வவுச்சர்ஸ் இதெல்லாம் ரெடியாக இருக்கான்னு கேட்டார். வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ரெடியாக இருக்குல்ல பாஸ்? ஃபுல்லாக ரெடி ஆகல பாஸ் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு பாஸ். முடிக்கலையா? சரி நீ ஒன்று பண்ணு ஃபர்ஸ்ட்டு அதை ரெடி பண்ணு. அப்போ பேங்க்கு? யோ இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பேங்க் போயா? ஓகே பாஸ். நல்ல வேலை பேங்க்ல போய் ரேஷன் கடையில் நிக்கிற மாதிரி நிக்கணும். தப்பிச்சோம். சிசிடிவி லைன் சுத்தமாக ஒர்க் பண்ணல. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே ஃபோன் பண்ணி பாஸ் வர சொன்னாங்கன்னு சொல்லிடு சரியா? ஓகே. ஹாய் ஷீலம். எதுக்கு வந்திருக்கீங்க? சிவா பாஸை கொஞ்சம் பார்க்கணும். என்ன பர்பஸ்? என்னோட சர்டிஃபிகேட் விஷயமா அவரை பார்த்து பேசணும். சர்டிஃபிகேட் விஷயமா அவர்கிட்ட பேசணுமா? சரி உட்காருங்க. யா சார் ஸ்ரீஜா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. ஸ்ரீஜாவா? அவ எதுக்கு வந்திருக்கா? ஏதோ சர்டிஃபிகேட் விஷயமா உங்களை பார்க்கணுமா? சரி வர சொல்லு. ஓகே சார். ஸ்ரீஜா நீங்க போங்க பாஸ் வர சொல்றாரு. மே கம் இன் சார்? Yeah, come in. சார் நான் உங்ககிட்ட வெறும் சாரி கேட்டா மட்டும் பத்தாது சார். நான் சாரி கேட்டாலும் நீங்க மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன தப்பு பண்ணிடல. ஆனா இப்பதான் சார் நான் பண்ண தப்பு உணர்ந்திருக்கேன். இப்போ வேற ஒரு கம்பெனில போய் நான் வேலைக்கு சேர போறேன். அவங்க ப்ரீவியஸ் கம்பெனில இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதை மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் அந்த கம்பெனில சேர்ந்துப்பேன் சார். இது என் லைஃப் சார். நான் செஞ்ச தப்புக்கு நிறைய அனுபவிச்சுட்டேன் சார். ப்ளீஸ் சார் தரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். ப்ளீஸ் சார்.
ராஜேஷ், இந்த ஸ்ரீஜாவோட ரிலீவிங் ஆர்டர் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த ரிலீவிங் ஆர்டரில் எந்த ரிமார்க்ஸும் இல்லாமல் மென்ஷன் பண்ணி கொடுங்க. ஆமாம், ஃபேராக டைப் பண்ணுங்க. அவங்க பெண்டிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. யா ஷூர். அதை பார்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. யா யா மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே. சொல்லிட்டேன், போய் ஹச்ஆரை பாருங்க. உங்கள் ரிலீவிங் ஆர்டரை கொடுப்பாங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ஸ்ரீஜா, சார், போகிற இடத்துலையாவது கொஞ்சம் ப்ராப்பராக வேலை செய்யுங்க. புரியுதா? ஷியோர் சார். யூ மே லீவ் நவ். சொல்லு ஸ்ரீஜா, என்னாச்சு? மேடம், சக்சஸ் மேடம். நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ்ல நான் பணத்தை வச்சுட்டேன் மேடம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீ உடனே அங்கிருந்து கிளம்பிடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். மா, அடுத்து என்னம்மா பண்ண போற? வெயிட் பண்ணுமா. சக்தி, இந்த கல்யாணத்தை நடத்தி நீயும் சிவாவும் ஒன்னு சேரலான்னு நீயும் உன் குடும்பமும் திட்டம் போடுறீங்களா? அது நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். ஹலோ, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. ஓகே, இப்பவே நான் என் டீமோட உடனே கிளம்புறேன். சக்தி, கேமை நீ ஸ்டார்ட் பண்ண, அதை நான் முடிச்சு வைக்கிறேன். அதோட உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பாஸ், பிரேம் கன்ஸ்ட்ரக்ஷனோட பில்ஸ் வவுச்சர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் பாஸ். ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தியா? ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு பாஸ். ஃபுல்லாக கிளியராக இருக்கு. நல்லா செக் பண்ண பாஸ். சரி, இப்போ பேங்க்குக்கு போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வா. பாஸ், அந்த பஞ்சு மிட்டாய் வாங்குற பணம் தானே? ஓ, ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே. அது விஷயமா தான் இங்க இன்வெஸ்டிகேஷன் படம் வந்திருக்கோம். என்னது? கணக்கு காட்டாம நான் பணத்தை பதுக்கி வச்சிருக்கேனா? சார்,
உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ப்ராப்பரா ஐடி ஃபைல் பண்ணிட்டு வரேன். திடீர்னு வந்து என்னைய சந்தேகப்படுறீங்களா? எனக்கு அப்படி பதுக்கி வச்சு தான் ஃபோர்ஜரியா பிசினஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹலோ மிஸ்டர், நீங்க பணத்தை பதுக்கி வச்சிருக்கீங்களா இல்லையான்னு நாங்க சொல்றோம். செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சர்ச் பண்ணுங்க. சார் மாமா, என்ன மாமா இதெல்லாம்? இருஷத்தி அதான் தேடிட்டு இருக்காங்களே, முடியட்டும், அப்புறமா பேசிக்கலாம். சார் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டோம் சார், எதுவுமே கிடைக்கல சார். சார் இந்த கேப்லையும் செக் பண்ணியாச்சு, எதுவுமே இல்லை சார். அப்பாடா. அதான் சொல்றாங்களே சார், எதுவும் இல்லைன்னு. நீங்க கிளம்புங்க. சாரி சார். மிஸ்டர் ராஜசேகர், இந்த டேபிளையும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மாமா, சார் 10 லட்சம் சார். கொடுங்க கொடுங்க. சார் இந்த பணம் ப்ளீஸ் வெயிட். இந்த படத்துக்கு உங்ககிட்ட கணக்கு இருக்கா? இல்லை சார், இந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னே எனக்கு தெரியாது. என்ன சார், உங்க ஆபீஸ்ல உங்க டேபிள்ல இருந்து எடுத்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாதுங்கிறீங்க? சார் சீரியஸாவே சொல்றேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சார் ஆமா சார், இது இவரோட பணமே கிடையாது சார். இவரை மாட்டி விடணும்னு யாரோ பிளான் பண்ணிருக்காங்க சார். மாட்டினதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்ற டயலாக் இதான் மேடம். சார் இல்ல சார், எங்களை நம்புங்க சார். இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிளாக் மார்க்கும் கிடையாது சார். நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாத்துக்கோங்க. சாரி மேடம், கையில ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களால எதுவும் செய்ய முடியாது. இந்த பணம் எப்படி இங்க வந்துச்சுங்கிற விவரம் தெரியற வரைக்கும் உங்க பேங்க் அக்கவுண்ட், உங்க கம்பெனி பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் 15 டேஸ்க்கு ஃப்ரீஸ் பண்றோம். அத்தை, எனக்கும் சக்திக்கும் திரும்ப கல்யாணம் பண்ணணுங்கிறது முடிவாயிடுச்சு. அதை நல்லா கிராண்டா செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அத்தை. செலவு பத்திலாம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. என்ன செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். சார் இதுல ஒரு சைன் பண்ணுங்க. Thank you for your cooperation. Let's go. இங்கதான் இருக்கானா? ஐயோ, பாத்திரக்கு போறான்.
ஹலோ, இது நாங்க ரிசர்வ் பண்ண இடம். எந்திரிங்க. இவன் வேற இம்சப் பண்றானே. யோ, எங்க உட்கார்ந்து சாப்பிட்டா என்னையா? வயித்துக்குள்ள தானே போக போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இந்த இடம் எங்களுக்கு வேணும். எந்திரிங்க. எந்திரிக்கிறியா இல்லையா? இப்ப எந்திரிக்கலன்னா மேனேஜரை கூப்பிடுவேன். யோ, இரியா, எழுந்து போயிடுறேன். மெனு கார்டை குடுமா. குடுமா. அறிவு இருக்கா உனக்கு? அனு வந்திருக்கா? அனு! ஐயோ, பாத்துட்டானே. ஹாய் வெங்கட். வா. ஹே, நீ எங்க இங்க? அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறா பார். அதான் சொன்னல ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு. ஓ, யாரு? ஹே, காயு. புரியலையா? காயத்ரி. அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீ எங்க இங்க? அது ஒரு கிளையண்ட் மீட்டிங்காக வந்தேன். ஓஹோ. அப்புறம் என்ன சாப்பிடுற? இல்ல அனு, காயத்ரி வந்துட்டோம், அப்புறம் ஒண்ணாவே சாப்பிடலாம். என்ன பொண்ணு அவ? ஒரு பங்க்சுவாலிட்டி கிடையாது. என்ன பாத்தியா, ஒரு மீட்டிங்னா ½ hour முன்னாடியே வந்துட்டேன். என்னத்தை தான் ஃபாரின்ல அவ கத்துக்கிட்டாலோ. அனு, 1 செகண்ட். ஏய் இடியட், ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிதான் இடிச்சிட்டு போவியா? ஹலோ. ஹே காயு, எங்க இருக்க? நான் இங்க வந்துட்டேன். வந்துட்டியா? நான் இங்க இருக்கேன். ஹாய். ஹாய். கொஞ்சம் பாரு. ஹாய். What a beauty. ஹாய் வெங்கட். ஹாய் காயு. என்ன மச்சான், என்னோட கெட்டப் எப்படி? மச்சான், எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. அடுத்து வந்த வேலைய பாறா. வெங்கட், இப்படியே பப்ளிக் பிளேஸ்ல இப்படி கட்டி பிடிச்சுப்பீங்க? எல்லாரும் உங்களையே பாக்குறாங்க. ஹே வெங்கட், who's this disturbance? வெங்கட், யார் இந்த பொண்ணு? பேர் அனு, என்னோட ஃப்ரெண்ட். நான் கூட இந்த ஹோட்டல்ல சப்ளை பண்ற பொண்ணுன்னு நினைச்சேன். ஹாய், நைஸ் டு மீட் யூ. எப்பா, ஐயோ, கொலகாண்ட்ல இருக்கா போல இருக்கே. கையை இந்த நசுக்குறா. டேய், அனு, கொஞ்சம் கையை விடுறியா? கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரியே இருக்கு. அப்பா, ஐயோ. ஆமா, அது என்ன பேரு? அனுகின்னு. ஃபன்னி நேம். செம்ம காமெடியா இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் பெட் அனிமல்ஸ்க்கு தான் அந்த பேரு வைப்போம். சாரி. ஹே, ஜஸ்ட் ஃபார் ஜாலியா. அப்புறம் வெங்கட், உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் அதே மாதிரி ஹேண்ட்ஸமாவே இருக்க. எப்படி உன் உடம்ப அப்படியே மெயின்டைன் பண்ற? வாவ், so beautiful. ஹே வெங்கட். வெங்கட், ஏதாவது சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. பரார் சார். Thank you. காயு, சாப்பிடு. அனு, ப்ளீஸ். Thank you. ஓகே. வெங்கட், என்ன இவ? இதுக்கு முன்னாடி ஜூஸே குடிச்சது இல்லையா? எப்படி உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கிறா? பாக்க எனக்கே பிடிக்கல. டேய், இவெல்லாம் ஒரு மூஞ்சி. அனு, சும்மா. என்ன வெங்கட்? ஒன்னும் இல்ல காயு, லைட்டா சூடா இருந்துச்சா, அதனால தான் ஊதி குடிக்கிறேன். ஏன் சிரிக்கிற? இது கூல் ட்ரிங்க்ஸ் டா. ஆமால, கூல் ட்ரிங்க்ஸ்.
நீ சிரிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்ன சிரிக்க வைக்கிறது கூட நல்லா இருக்கு. How sweet. ஐயோ நீங்க 2 பேரும் பேசுறது செம்ம மொக்கையா இருக்கு. ஏய் உனக்கு பிடிக்கலனா எந்திரிச்சு போடி. ஹே நான் ஏன் போனோம்? நான் இங்க தான் இருப்பேன். வெங்கட் சொல்ல அவகிட்ட. காயமா இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. வெங்கட் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நான் ஒன்ன மட்டும் தானே வர சொன்னேன். எதுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்த? சாரி ஒர்க் ஆகுது. நான் கிளம்புறேன். எதுவா இருந்தாலும் நைட் ரூம்ல பேசிக்கலாம். ஓகே? ரூம்லயா? ஆமா காயம் இங்க இருக்கிற வரைக்கும் என் கூட தான் தங்க போறா. எரியுதா? அது எப்படி உன் கூட ஒரு பொண்ணு தங்க வைப்ப? ஏய் இவளுக்கு என்ன விட்டா சென்னையில வேற யாரையும் தெரியாது. ஹோட்டல்ல தங்கினாலும் செலவு அதிகமாகும். அதனால தான் ஏ ரூம்லயே தங்க சொன்னேன். ஓகே வெங்கட், நான் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு சீக்கிரமா உன் வீட்டுக்கு வந்துடுறேன். அங்க எந்த இம்சையும் இல்லாம நம்ம 2 பேரும் ஜாலியா பேசலாம். ஓகே பாய். விசாசம். பாய். செம கியூட்ல. ஐயோ கர்மம். ஓகே அனு, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். காய வேற வீட்டுக்கு வர, அதனால வீட்டை க்ளீன் பண்ணணும். நான் போயிட்டு வரேன். ஏன்னா அவ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவா. ஓகே பாய். ஏய் வீட்ல வேற தங்க வைக்க போறேன்னு சொல்றான். என்ன நடக்க போதோ? பாஸ் இப்போ என்ன பாஸ் பண்றது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பாஸ் செக் எடுத்துட்டு போய் முதல்ல பேங்க்ல பணத்தை டிராப் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல பாஸ். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இப்படி திடீர்னு வருவாங்கன்னு யாருக்கே தெரியும். நம்ம நேர்மையான முறையில் தான் டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 15 நாளைக்கு பேங்க்ல இருந்து நம்ம ஒரு நயா பைசா கூட எடுக்க முடியாது. அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எல்லா அக்கௌண்ட்டையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டான். அதான் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கு ரன்பீர். பாஸ் நீங்க ஏன் பாஸ் கவலைப்படுறீங்க? உங்களுக்கும் சக்தி மேடத்துக்கும் நடக்க போகிற கல்யாண செலவுக்கு அம்மா கிட்ட பணம் வாங்கிக்கிங்க பாஸ். அது முடியாது ரன்பீர். ஏன் பாஸ் முடியாதுன்னு சொல்கிறீங்க? இல்லையா, நான் எங்கள் அம்மா கிட்ட பணத்தை வாங்கி இந்த கல்யாண செலவுலாம் பண்ணுறேன்னு எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா எங்கள் அத்தை அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நானும் அத்தைக்கிட்ட ஏற்கனவே இந்த கல்யாணத்தை எவ்வளோ கிராண்டியராக நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணுங்க, அதுக்கு ஆகிற செலவு எல்லாத்தையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கேன். இந்த நேரத்தில் நான் எங்கள் அம்மா கிட்ட போய் பணம் கேட்டேன்னா அது ரொம்ப தப்பாக இருக்கும். என்ன பாஸ் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அப்போ கல்யாண செலவுக்கு என்ன பண்ண போகிறீங்க? சக்தியோட கனவுகளையும் ஆசைகளையும் இந்த கல்யாணம் மூலமாக நான் நிறைவேற்றுவேன் ரன்பீர். பாஸ் நீங்கள் சொல்கிறதா சரிதான் பாஸ். இப்போ கையில் காசும் கிடையாது, பேங்க்ல இருந்து 15 நாளைக்கு பணமும் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. இந்த நிலமையில சக்தி மேடத்தோட கனவை எப்படி பாஸ் நிறைவேற்ற போகிறீங்க? ரன்பீர், எப்படியாவது எங்கேயாவது கடனை வாங்கியாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்தி ஆகணும்யா. நடத்தி காட்டுவேன். நீ ஒன்றும் ஒரி பண்ணாத. சூப்பர் பாஸ். இப்போதான் பாஸ் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. வாழ்க உங்கள் காதல். ஆமாம் பாஸ், அந்த 10 லட்ச ரூபா யார் பாஸ் நம்ம ஆஃபீஸில் கொண்டாந்து வச்சிருப்பா? ரன்பீர், ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது இதெல்லாம் சகஜம். அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்னோட நினப்பெல்லாம் கல்யாணத்தை எப்படி நல்ல விதமாக நடத்துறது, சக்தி மனசு சந்தோஷப்படுற மாதிரி அவள் கனவு எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். அதில் தான் என்னோட கவனம்லாம் இருக்கு. கரெக்ட் பாஸ். ஏய் சக்தி, என்ன நடக்குதுங்க? அதுதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. அவர் டாக்ஸ் எல்லாம் பே பண்ணாம இருந்ததே இல்லடி. அப்புறம் எப்படி அந்த பணம் வந்துச்சு? எனக்கும் அதாண்டி தெரியல. சரி, காலையில உங்க ரூமுக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு தெரியுமா? காலையில இருந்து ஷீலா வந்தா,
அவ ஃபைல் கொடுத்துட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ரன்பீர் வந்தாரு. ரன்பீர் தான் 2 தடவை வந்துட்டு போனாரு. மாமா அவரை பேங்க்குக்கு அனுப்புனாரு. அதுவும் 10 லட்சம் தாண்டி. ஒருவேளை அந்த பணமா தான் இருக்கும். இல்லடி, ரன்பீர் பேங்க்குக்கே போகல. அதுக்குள்ள மாமா ரன்பீருக்கு வேற வேலை சொல்லிட்டாரு. அந்த வேலையை முடிச்சுட்டு பேங்க்குக்கு போலான்னு கிளம்பும் போதுதான் இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துட்டாங்க. ரன்பீர் கடைசி வரைக்கும் பேங்க்குக்கு போகவே இல்ல. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீஜா வந்தா. ஸ்ரீஜாவா? ஆமாடி. அப்போ அவ தான் ஏதோ பண்ணிருக்கா. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சிரும். வா வா. ஏன் அந்த டைம்ல இருக்கிற ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல? ஏய், என்னடி ஆச்சு? ஒரு நிமிஷம் டி. லலிதா, ஸ்ரீஜா எக்ஸாக்ட்டா எந்த டைமுக்கு வந்தாங்க? அவங்க வந்தது சரியா ஒரு 11:30 இருக்கும் மேடம். ஓகே, தேங்க்ஸ். ஸ்ரீஜா தானே இந்த வேலையை பண்ணிருக்கா. ஏய், எப்படி சொல்ற? கரெக்டா அவ வந்த டைமுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் ஆயிருக்கு. அவ உள்ள வரும்போதே கிரிமினலா சிசிடிவியை ஆஃப் பண்ணிட்டு தான் மேலேயே வந்திருக்கா. உள்ள வந்தவ இங்க கேபின்ல வந்து கேஷை வச்சுட்டு போயிருக்கா. ஏய், அவ பெரிய கிரிமினல் தாண்டி. 1 மணி நேரத்துல இவ்ளோ பெரிய கம்பெனியை லாக் பண்ணிட்டா. அவ வெறும் கருவி தாண்டி. பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றது வேற ஆளு. யாரடி சொல்ற? வேற யாரு? எல்லாம் என் மாமியார் தாண்டி. ஏய், இதுக்கெல்லாம் உங்க மாமியார் சந்தேகப்படுவியா? எனக்கும் என் மாமாவுக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு முழு காரணமும் என்னோட மாமியாரை தாண்டி இருக்கும். வேற எங்க இருந்து எங்களுக்கு பிரச்சனையே வராது. ஏற்கனவே ஸ்ரீஜா என்ன லிஃப்ட்ல லாக் பண்ணி வச்சுட்டான்னு மாமா அவளை முழுசா சந்தேகப்படுறாரு. அப்படி ஒண்ணு நடந்திருந்தா அது கண்டிப்பா அத்தை தாண்டி பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்ப என்ன விட்டுட்டு மாமாவை லாக் பண்றாங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? ஏதோ புதுசா பிளான் பண்றாங்க. இவ்ளோ பெரிய பிரச்சனையை கிளப்புறாங்கன்னா கண்டிப்பா அதை விட பெரிய ஆதாயம் அவங்களுக்கு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏங்க, கல்யாணத்தை எந்த மண்டபத்துல வச்சுக்கலாம்? கல்யாணத்தை எந்த மண்டபத்துல வச்சுக்கலாம்? திருப்பி என்னையே கேளுங்க. ஏன் நான் தான் எல்லாத்தையும் சொல்லணுமா? நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஏமா, எப்படியும் எந்த மண்டபம் நீ முடிவு பண்ணி வச்சிருப்ப, அப்புறம் எதுக்கு என்ன கேக்குற? அப்பாங்கிற முறையில நீங்க எதுவும் ஐடியா சொல்ல மாட்டீங்களா? இவையும் தாங்க முடியலையே. என்னது? ஒண்ணு இல்ல கோதாவரி, உன்ன மாதிரி எனக்கு டக்கு டக்குன்னு யோசனை வர மாட்டேங்குது. யோசிச்சீங்கன்னா வரும். யோசிச்சு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. கோதாவரி, ஏற்கனவே நம்ம சக்திக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் செஞ்சோமே, அந்த மண்டபத்திலே வச்சுட்டா என்ன? அங்கேயா? அங்க வேண்டாங்க. சரி விடு. என்னப்பா, என்ன 2 பேரும் உட்கார்ந்து லிஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, உங்க அம்மா கல்யாணத்துக்கு எது எது எங்கெங்க நடத்தணும்னு ஒரு லிஸ்ட் போடலான்னு சொன்னா, அதான் உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். மாமா, இன்னும் கல்யாண தேதியே குறிக்கல, அதுக்குள்ள எப்படி மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அதத்தாமா நானும் சொல்றேன். ஆனா உங்க அத்தை இல்லம்மா, இப்பவே மண்டபத்தெல்லாம் யோசிச்சு வச்சா தானே நாள் குறிச்ச உடனே போய் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும். என்ன கோதாவரி, நான் சொன்னது கரெக்ட் தானே? அத்தை, மாமாவை நல்லா மிரட்டி வச்சிருக்கீங்க. பாக்குற பார்வையிலே அடங்கிடுறாரே. யாரு இவரா? அப்படியே அடங்கிட்டு தான் மறுவேலை பாப்பாரு. எல்லாம் நடிப்பு. என்ன கோதாவரி இப்படி சொல்லிட்ட? என்னைக்கு நான் உன் பேச்ச மீறி நடந்திருக்கேன்? பாத்தியா எப்படி நடிக்கிறாருன்னு? சீரியல்ல நடிக்க வச்சா பெஸ்ட் சீரியல் அப்பான்னு அவார்டே வாங்கிடுவாரு. சரி அத்தை, மண்டபம் எதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அதத்தாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மண்டபம் சின்னதா இருக்கும்.
என்னப்பா? அட வாம்மா. என்னப்பா? இப்ப பாரு, உங்களுக்கு எந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடந்துச்சோ அதே மண்டபத்துல வச்சுக்கலாம்னு இப்ப உங்க அம்மா சொல்லுவா. அதை எப்படிப்பா நீங்க கரெக்டா சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் அந்த கல்யாண மண்டபத்திலே வச்சுக்கலாம்னு சொன்னேன். அது ரொம்ப தூரம். வேண்டாம் வேண்டாம். அதுவும் இல்லாம அந்த இடம் ராசியான இடம், உங்க 3 பேருக்கும் அங்கதானே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவா. ஓ, அங்க. ஆனா இதெல்லாம் அவளே புதுசா யோசிச்சு ஐடியா பண்ண மாதிரியே சொல்லுவா பாரு. ஏங்க, நம்ம ஏன் சக்திக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடந்த அதே மண்டபத்துல வச்சுக்க கூடாது? நம்ம தாரணிக்கும் அங்கதானே கல்யாணம் நடந்துச்சு. நல்ல ராசியான இடங்க, அங்கேயே வச்சுக்கலாம். சூப்பர் கோதாவரி, இதுக்கு தான் நீ வேணுங்கிறது பக்கத்திலேயே. பாத்தியாமா உங்க அம்மாவை? கோதாவரினா கோதாவரி தான். ஏய், சும்மா எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. அப்பா இதை ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டாரா? ஆனா நீ புதுசா யோசிச்ச மாதிரியே சொல்லுவேன்னு இப்பதான் அப்பா எங்க கிட்ட சொன்னாரு. கடைசியில நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டீங்களா? இல்ல கோதாவரி, சும்மா தமாஷுக்கு சொன்னேன், நீ கோச்சுக்காதம்மா. ஏ சுபத்ரா, இங்க வாமா, இந்த கன்றாவை எல்லாம் பாரு. பாத்தியாமா எப்படி சிரிக்கிறாளுகன்னு? பார்த்தாலே கோவமா வருது. இதுல உன் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு சிரிக்கிறா பாரு. ஏமா, அவ உன் வயிற்றுலதான் பிறந்தாளா? அவ ஏமா இப்படி இருக்கா? என்ன கிண்டல் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. வாண்ணே. அம்மாடி, சிவா வரான். என்னண்ணே ரொம்ப டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நார்மலாக தான் இருக்கேன். ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் டயர்டாக இருக்கு. சக்தி சொல்ல. ஆமாமா. கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்னா தங்கி ஒன்னா ஆபீஸ் போய் ஒன்னா வீட்டுக்கு வர்றது வேற எங்கேயாவது நடக்குமா? நம்ம வீட்ல தான் நடக்கும். சரிங்க அத்தை. கல்யாணத்துக்கு தேவையான நகை துணியெல்லாம் எங்க போய் எடுப்பீங்க? அத பத்தி தாம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா, என் பங்குக்கு நான் 5 பவுண்ட் நகை போடுறேம்மா. நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டேன், அவரு சரின்னு சொல்லிட்டாரு. 5 பவுண்ட் நகை இவ எதுக்கு போடுறா? எதுக்குமா? அதான் நாங்க செய்யறோம்ல. பரவாயில்லம்மா, இப்பதான் எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சுல்ல. அத்தை, நானும் 5 பவுண்ட் நகை போடுவேன். ஏற்கனவே அத்தை கிட்டயும் அவர்கிட்டயும் சொல்லிட்டேன். அவங்க ஓ இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. எதுக்குமா அவ்வளவு நகை? அதான் நாங்க போடுறோம்ல. அப்புறம் நீ வேற எதுக்கு தனியா போடணும்? ஐயோ அத்தை, நீங்க வேற. போடுற நகையெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து வாங்கிட மாட்டேன். எப்படி? எனக்கு பிறக்க போறது எப்படியும் பையன்தான். சிவா எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா இல்ல கண்டிப்பா பொண்ணுதான் பிறக்கும். அத என் பையனுக்கு கட்டி வச்சு வட்டி முதலுமா எல்லாத்தையும் வசூல் பண்ணிடுவேன். பாத்தியா? அது எப்படி பொண்ணுதான் பிறக்கும்னு சொல்ற நீ? சக்தி தான் 5 குழந்தை பெத்துக்க போறாள. அதுல ஏதாவது ஒன்னாவது பொண்ணா பிறக்காதா? அத ஏன் பையனுக்கு கட்டி வச்சு போட்டு நகையெல்லாம் திரும்ப வாங்கிட மாட்டேன். அட என்னம்மா நகை அது இதுன்னு என் காதுல கேட்டுச்சு? அது ஒண்ணு இல்ல அத்தை. சக்தி கல்யாணத்துக்கு தாரணி 5 பவுன் நகை போடுறேன்னு சொன்னா, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, யாருக்கு யாரு நகை போடுறது? நீங்க தான் சக்திக்கு நகை போடணும். அதை விட்டுட்டு எங்க வீட்டு பொண்ணுகிட்ட நகை போட சொல்லி கேக்குறீங்க? அவங்க ஒண்ணு கேக்கல, நானா தான் சொன்னேன். அதுவும் இல்லாம நான் அவங்க வீட்டு ஆள் தானே. கல்யாணம் ஆயிட்டாலே பொண்ணு புகுந்த வீட்டு சைடு தானே. சரி சரி, நீ எங்க வேணாலும் இருந்துக்கோ. அம்மாடி கோதாவரி, அத்தை
கல்யாண ஏற்பாடுலாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? ஆ இப்பதான் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அத்தை. மண்டபம்லாம் பேச ஆரம்பிச்சாச்சா? இனிமே தான் பேசணும். பார்த்து செய்யுங்க, எல்லாத்தையும் சட்டு புட்டுன்னு செய்யுங்க. அப்புறம் கல்யாணத்தை கிராண்டா பண்றேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. சொந்தக்காரவங்க எல்லாம் வருவாங்க, அவங்க முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. முடியலன்னா இப்பவே சொல்லிடுங்க. கல்யாணத்தை காது வச்ச மாதிரி சிம்பிளா ஏதாவது கோயில்ல வச்சு முடிச்சிருவோம். இல்ல அத்தை, நல்லா கிராண்டா பண்ணிடுவோம். அப்புறம் போன கல்யாணத்துல தான் நகை போடுறேன்னு கொஞ்சமா போட்டு விட்டீங்க. மீதி எல்லாம் நாங்களா எங்க மருமகளுக்கு சும்மா வரக்கூடாதுன்னு போட்டு விட்டோம். இந்த தடவை அந்த மாதிரி எல்லாம் நான் விட மாட்டேன். நீங்க நகை நட்டுன்னு நல்லா போடணும், என்ன புரிஞ்சுதா? குறைஞ்சது ஒரு 30 பவுனாவது போடணும். என்ன சரியா? சரிங்க அத்தை, போட்டுடுறேன். இங்க பாருமா, புடவை எடுக்கிறதுல இருந்து பொட்டு வாங்குறதுல இருந்து எல்லாமே நல்ல கடையா காஸ்ட்லியா வாங்கணும். அதே மாதிரி சாப்பாடும் சும்மா ஏதோ நாங்களும் கடமைக்கு போட்டோன்னு இருக்க கூடாது. வந்தவங்க வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகணும். அந்த மாதிரி இருக்கணும் சாப்பாடு.